ஹாய். இன்றைக்கி மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறத கேட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்கிறேனே, கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லை அது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாண்டி கோயில் அப்படின்றது பாண்டி முனீஸ்வரர் கோயில் அப்படின்ற அழைக்கப்படுது. எங்கே இருக்குன்னா மதுரைக்காரங்க எல்லா பேர்த்துக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல நம்ம அருமை பெருமை எல்லாமே. மதுரையில் தமிழ்நாட்டில் மதுரையில் மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் மேலமடை அப்படின்ற ஒரு ஊரில் தான் நம்ம பாண்டிசாமி இருக்கார். அவரை ரொம்ப விசேஷமான ஒரு சாமிங்க. எல்லா பேர்த்துக்குமே பிடிக்கும். யாருக்குமே அந்த சாமி பிடிக்காதுன்னெலாம் கிடையாது, எல்லா பேர்த்துக்குமே பிடிக்கும். அவர் ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோயில் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய ஒரு பட்டமான ஒரு பேர். சும்மா சிம்பிளாக நாங்கள் எல்லோரும் பாண்டி கோயில் போகிறோம் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அது எப்படி ஆரம்பித்தாங்க, அது எப்படி அந்த கோயில் வந்துச்சு அப்படின்றத ஒரு குட்டி கதையில் பார்ப்போம். 200 வருஷத்துக்கு முன்னாடி கரூர்லேருந்து இங்கே மதுரைக்கு வேலை தேடி வந்திருக்காங்க 2 பேர். யாருன்னா வெள்ளையம்மாள் பெரியசாமி அப்படின்ற ஒரு 2 தம்பதி வந்திருக்காங்க. அப்போ வரும்போது பாட்டுத்தாவணையில் இறங்கிட்டு, சரிங்க கொஞ்ச நேரம் இறங்கி தான் மதுரை வந்துட்டோமே பக்கத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலமடையில் ஒரு டென்ட்டை போட்டு இருக்காங்க. அந்த அம்மா தூங்கும்போது நைட்டு கனவுல மால் பாண்டி வந்திருக்கா. அப்படி பெரிய தாடி வச்சுட்டு பெரிய ஆளாக அவரை பார்த்தாலுமே இங்கே அப்படியே வானத்துக்கு பூமிக்கு நிற்பாருங்க. அந்த ஆள் சும்மா செலுத்துருங்க. அவர் பேரை சொன்னாலும் சரி, அவர் கோயிலை பார்த்தாலும் சரி, அவரை கனவுல பார்த்தாலும் சரி, உடம்பே புல்லரிக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடுன்னு கூட சொல்லலாங்க அவரை. மதுரைக்காரங்க அப்புறம் நாங்கள் அப்படி தான் அவரை நினச்சி வச்சுருக்கோம். ஸோ கும்பிட்டு வர்றோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். இந்த பாண்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், அதாவது கோவலன் கண்ணகி அந்த பிரச்சனை வந்தப்போ ஒரு தப்பான தீர்ப்பு சொல்லி அவங்க கண்ணகி அம்மா மதுரையே எரிச்சு விட்டு போனாங்க இல்லையா. அந்த இதை மனம் நொந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, போய் பூமிக்கு அடியில் தவம் பண்ண போயிடுறாரு. அந்த ஜீவ சமாதி உயிரோடைய அவரை சமாதி அவரே கட்டிட்டு உள்ளே இருந்துடுறாரு. அந்த இருந்த இடம்தான் இன்றைக்கி பாண்டி கோயில் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலாறு இதெல்லாம் பார்த்தாலே சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு நீ தோண்டு, அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் எடுத்து வச்சு கும்பிடுன்னு சொல்கிறாங்க கனவுல. சரிடா இதெல்லாம் உண்மையாக பொய்யா தோண்டி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அவர் சொன்ன மாதிரி தோன்றுறாங்க. 8 அடி ஆழத்துக்கு தோண்டுனா உட்காந்த மேட்டுக்கு ஒரு சிலை இருக்குது. ஸோ அவர் தான் பாண்டி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு கும்பிடுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை பாண்டி நினச்சி தான் கும்பிட்டுட்ருக்கோம். பாண்டி தான் அவர். பாண்டி நெடுஞ்செழியனாக இருந்தாலும் சரி, அவர் எங்கள் குலதெய்வ பாண்டியாக இருந்தாலும் சரி, ஸோ எங்கள் குலதெய்வ பாண்டி தான் அவர். அடுத்து என்னென்னா, அவருக்கு சாப்பாடெல்லாம் வெறும் பழம் காய் இது மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் பாண்டி கோயில்னாலே கெடா வெட்டு இல்லாத பாண்டி கோயிலே இல்லை. அதுக்கு ஒரு சிறப்பு காரணம் ஒருத்தர் இருக்கார். சும்மா வழியிலே நிற்பாருங்க. மறைச்செல்லாம் எவனாலும் மறைச்சி என்னன்னு பார்த்து தான் உள்ளே விடுவார். அந்த மாதிரியான ஒரு பெரிய தலை அவர் தான் மிஸ்டர் கருப்புசாமி. எல்லா கோயிலும் பாண்டி கோயில் மட்டும் கிடையாது, எல்லா கோயிலையுமே வாசலில் நிற்பாப்படி. அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அல்லகரே உள்ளே போகணும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் காடு. அவரை பற்றி அடுத்த ஸ்டோரியில் சொல்கிறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ கருப்புசாமி யாருக்கெல்லாம் பிடிக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.